மணிவிழா நாயகன் உயர் திரு கணேசரத்னம் கிருஷ்ணகுமார். வந்தோரை வாழ வைக்கும் வன்னி பெருநில பரப்பின் மருத நிலங்கள் வயல் பின்னணியும் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சும் பரந்தன் என்னும் கிராமத்தில் கனகரத்தினம் ராயேஸ்வரி தம்பதிகளின் மூத்த புதல்வனாக திரு ஜி கிருஷ்ணகுமார் அவர்கள் பெற்றோர் மனம் குளிர மூத்த மகனாக 24ஆம் திகதி மார்கழி மாதம் 1964ஆம் ஆண்டு வந்துதித்தார். இவருடன் உடன் பிறந்த சகோதரர்களாக ஜி சண்முகரத்தினம் அவதரித்த போதும் கால ஓட்டத்தில் தேசத்தின் புதல்வனாக 1987ஆம் ஆண்டு அமரத்துவம் அடைந்தார். மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளாக உமா மகேஸ்வரி கனடா, சசி மங்களேஸ்வரி பரந்தன், சுமதீஸ்வரி ஜெர்மனி என்னும் சகோதரிகளுடன் பெற்றோர் மனம் மகிழ்வடைய பிள்ளைகள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வரலாகும். மணிவிழா நாயகன் ஜி கிருஷ்ணகுமார் அவர்கள் பாடசாலை செல்லும் பருவத்தினை அடைந்தார். தனது ஆரம்ப கல்வியையும் இடைநிலை கல்வியையும் கிளி பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் கற்று தேர்ச்சி அடைந்தார். தனது உயர்கல்வியை ஜாழ் நெல்லியடி மத்திய கல்லூரியில் பயின்று 14/12/1987ஆம் ஆண்டு கிளி அக்ராயன் மகா வித்தியாலயத்தில் தன்னை ஓர் விஞ்ஞான ஆசிரியராக இணைத்துக் கொண்டார். அப்பாடசாலையில் 2 வருடங்கள் ஆசிரியராக பணிபுரிந்து தொடர்ந்து 2/1/1990 தொடக்கம் 31/12/1991 வரை பலாலி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் விஞ்ஞான ஆசிரியராக பயிற்றப்பட்டு மீண்டும் கிளி அக்ராயன் மகா வித்தியாலயத்தில் தன்னை ஓர் பயிற்றப்பட்ட விஞ்ஞான ஆசிரியராக 1/1/1992 தொடக்கம் 14/3/1992 வரை ஆசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் இடமாற்றம் பெற்று 15/3/1992 தொடக்கம் 20/5/1993 வரை கிளி பூனகரி நல்லூர் மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் இடமாற்றம் பெற்று 21/5/1993 தொடக்கம் 15/1/1997 வரை கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இக்கால பகுதியில் நெல்லை மண்ணின் கலை பொக்கிஷமாக திகழ்ந்தவரின் கலைவாணியை 10/9/1995ஆம் ஆண்டு திருமணம் செய்து இல்லற வாழ்வில் இணைந்தார். தொடர்ந்து 16/1/1997 தொடக்கம் 26/1/1998 வரை கிளி முரசுமோட்டை GTMS கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார். இதுவரை காலமும் வன்னி மண்ணிற்கு பெருமை சேர்த்த மணிவிழா நாயகன் 27/1/1998 தொடக்கம் இன்று வரை நெல்லை மண்ணின் மகுடமாக விளங்கும் ஜா நெல்லியடி மத்திய கல்லூரியில் ஆசிரியராக அதிபராக பல தடங்களில் அர்ப்பணிப்பான சேவையினை ஆற்றி வருகிறார். இக்காலப்பகுதியில் 5/2/2010 தொடக்கம் 14/6/2010 வரை ஜா சிதம்பரா கல்லூரியின் அதிபராகவும் கடமையாற்றியுள்ளார். மேலும் தனது கல்வி தகமைகளை பல்வேறுபட்ட காலங்களில் நிறைவு செய்துள்ளார். அந்த வகையில் 2001ஆம் ஆண்டு தனது முதலாவது கலைமானி பட்டத்தினை பெற்றுக்கொள்கின்றார். தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு பட்டத்தின் பின் டிப்ளோமாவை பூர்த்தி செய்ததுடன் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு MAD பட்டத்தையும் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்து கொள்கின்றார். 7/12/2009 தொடக்கம் ஜாழ் நெல்லியடி மத்திய கல்லூரியில் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டது தொடக்கம் தன்னை ஆளுமை மிக்க அதிபராக இனங்காட்டிக் கொண்டார். இதன் காரணமாக 2017ஆம் ஆண்டு தனது PGDEM பட்டத்தினை பெற்றுக்கொண்டார். எமது மணிவிழா நாயகன் கல்லூரியின் முதல்வராக பல்வேறுபட்ட துறைகளில் கல்லூரியை வளர்த்தெடுத்துச் சென்றார். இவருடைய காலத்தில் எமது கல்லூரி கல்விசார் பெறுவர்களிலும் இணைப்பான விதான செயற்பாடுகளிலும் தேசிய மட்டத்தில் பல சாதனைகளை நிலைநாட்டியது.
மேலும் எமது மணிவிழா நாயகன் காலத்திலேயே எமது கல்லூரி தாய் நூற்றாண்டை கண்டு மகிழ்ந்தார். எமது மணிவிழா நாயகன் தலைமையில் கல்லூரியின் நூற்றாண்டு விழா கல்லூரி மாணவர்களினாலும் பழைய மாணவர்களினாலும் நலன் விரும்பிகளினாலும் சிறப்பாக 3 நாட்கள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். எமது மணிவிழா நாயகன் எமது கல்லூரியின் வளர்ச்சியில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல தனது பிள்ளைகள் மீதும் அளவு கடந்த அன்பினை கொண்டவராக திகழ்ந்தார். அந்த வகையில் தனது மூத்த புதல்வியான அபிரா நிரோசன் அவர்களை கதிரியக்கத் துறையில் பட்டம் பெற வைத்து தனது மூத்த புதல்வியின் திருமணத்தை சிறப்பாக நடாத்தினார். தனது இளைய மகளான கே ஜுரேகாவை பொறியியலாளராக கல்வித்துறையில் உயர்த்தி மனம் மகிழ்ந்தார். மேலும் அரசு சேவையில் அனைவருக்கும் ஓய்வு என்பது தவிர்க்க முடியாத நியதி சட்டமாகும். அந்த வகையில் 23/12/2024 அன்று அதிபர் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் எமது மணிவிழா நாயகனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி இவ் ஆவண தொகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.